இந்த கோயில் கட்டப்பட்டு ராஜாதித்தன் இந்த கோயிலை கட்டுறார். ராஜாதித்தன்னா ராஜராஜ சோழனுக்கு 3வது தாத்தாக இந்த கோயிலை கட்டி முடித்து சுவாமி எப்படி 4000 வருஷத்துக்கு மின்பட்ட ஆலயம். சுவாமி ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி காலை இங்கே 5:30 மணி அளவில் கோயிலில் இருக்கணும். 6 மணிலேருந்து 6:30 வரலையும் சிவனுக்கு அம்பாளுக்கு ஒரே நேரத்தில் சூரிய ஒளி தெரியும். அந்த நேரத்தில் அந்த 5 நாள் வந்தீங்கன்னா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிப் சிவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் திருநாவலூரில் அமைந்துள்ள 4800 ஆண்டு பழமையான பக்த ஜனேஸ்வரர் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலோட கூகுள் மேப்ஸ் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். பார்வதி பதஜே. அரஹர மகாதேவா. தன்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ மனோன்மணி அம்பிகா சமீதாஜ ஸ்ரீ பத்தஜனேஸ்வரர் கவலாம்பா மோகாம்பா ஆலால சுந்தரமூர்த்தி சுவாமி பிறந்த பூமியான திருநாவலூர் திருத்தலம் தலபுராணமானது சிவபெருமான் சுவாமி ஸ்வயம்புமூர்த்தியாக இருக்கார். கிருதயுகம், திரேகாதிகம், தாபரிகம், கலியுகம். கிருதயுகத்திலேருந்து இங்கே சுவாமி இருக்கிறதாக ஐதீகம். முதல் பேர் ஜம்புபுரீஸ்வரர், அதுக்கப்புறம் நாவலேஸ்வரர். அம்பாள் பேர் நாவலாம்பிகை, சுந்தராம்பிகை, திருத்தொண்டீஸ்வரர், பக்தஜனேஸ்வரர், மனோன்மணி. பிரம்மா, விஷ்ணு, சண்டிகேஸ்வரர், இந்திரன், சப்தரிஷிகள் அனைவருமே சிவனை பூஜித்த சிறுக்ஷேத்திரம் இது. ரோகிணி நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு வரதராஜ பெருமாள் இரணின வதம் செய்யறதுக்காக பூஜை பண்ணதுனால இங்கே ரோகிணி நட்சத்திரத்துக்கு கோயில் இது. வரதராஜ பெருமாளான சிவாலயத்துக்குள்ளே விஷ்ணு ஆலயம். ரோகிணி நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு வந்துட்டு போனாங்களாம். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு தோஷ நிவர்த்தி ஆகும். இந்த பகுதியில் கருடன் நதியாக கெட நதி இங்கே இருக்குது. அந்த ஊரானது கெடிலம் என்று சொல்லுவாங்க. அந்த பார்க்கடல் கடையும் போது கெடபகவான் போகிறார். அந்த கெடபகவான் போகும்போது கருடன் வேறு சொரூபத்தில் மாறுகிறார். அந்த விஷத்தை வாங்க முடியாமல் வேறு சொரூபத்தில் கருடன் மாறுகிறார். எங்கே போய் தோஷம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு கேட்குறார். இதுமாரி நாவல் காட்ட சிவபெருமான் இருப்பார், நீங்கள் போய் குளிச்சுட்டு நாகதோஷம் விடப்படுங்க அப்படின்ட்டு சொல்கிறார். சித்ரா பெருகும்போது தேர். அந்த காலத்தில் கருடன் இங்கே இறங்குறார். இறங்கும்போது கோயிலில் திருக்கோலம் கேட்குறார். கோயிலில் குளிக்கிறதுக்கு போதுமான தண்ணி இல்லை. சாமு நதி தீர்த்தம் என்றது இருந்தது. அந்த தண்ணீரை குளித்து நாகதோஷம் விடப்பட முடியல. அதனால் கள்ளக்குறிச்சி பார்த்த கலுராமலைன்னு இருக்குது. அங்கே போய் மூக்காலை கீர்த்து கருட நதியாக உருவாக்குறார். அதான் கெடில நதின்னு பேர். இந்த நதியை கெடபகவான் கடலூர் வரலையும் நதியை உருவாக்குறார். காலதர்ப்ப தோஷம் அந்த நதியில் குளித்து தோஷ நிவர்த்தியான ஸ்தலம் கருட பகவானுக்கே. அதுக்கப்புறமானது பங்குனி மாதம் 23ஆம் தேதியிலேருந்து 27 சுவாமி அம்பாளுக்கும் ஒரே நேரத்தில் சூரிய ஒளி தரிசனம் கிடைக்கும். சூரிய பகவான் 5 நாள் சிவனுக்கு அம்பாளுக்கும் தரிசனம் பண்ணி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறார். சூரிய தோஷம் சூரிய பகவானுக்கே நிவர்த்தியான ஸ்தலம் இது. அது ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி காலை இங்கே 5:30 மணி அளவில் கோயிலில் இருக்கணும். 6 மணிலேருந்து 6:30 வரலையும் சிவனுக்கு அம்பாளுக்கு ஒரே நேரத்தில் சூரிய ஒளி தெரியும். அந்த நேரத்தில் அந்த 5 நாள் வந்தீங்கன்னா சூரியனோட தோஷம் எதாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். அதனால் சூரிய பகவான் தோஷமானது அந்த ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதின்னு 10ஆம் தேதி வந்தீங்கன்னா சூரிய தோஷம் நிவர்த்தி ஆகும். சிவனுக்கு அம்பாளுக்கும் ஒரே நேரத்தில் சூரிய ஒளி வரும். இங்கே 8வது நூற்றாண்டுங்கும்போது சுந்தரமூர்த்தி சுவாமி பிறந்த ஸ்தலம். சுந்தரர் 8வது நூற்றாண்டில் இங்கே பிறக்கிறார் திருநாவலூரில். சுந்தரர் பிறந்து சுவாமிக்கு தொண்டு செஞ்சு கொண்டு வரார். பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே தட்சிணாமூர்த்தி நின்ற கோலத்தில் இருக்கும். சுந்தரர் மட்டும்தான் ஆகாசஸ்வரூபமாக பிறந்தார். ஆகாசஸ்வரூபமாக சுவாமிகிட்ட சென்றவர் அவர் ஒண்டின்தான். அதனால் சுந்தரமூர்த்தி சுவாமி பூலோகத்தில் பிறந்ததுனால
ஞான உபதேசம் பண்ணுறதுக்காக பூராட நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு பூர்வ ஜென்ம தோஷம் நிவர்த்தியான ஸ்தலம். தட்சிணாமூர்த்தி ரிஷபவாகனத்திலிருந்து பூராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு பூர்வ ஜென்ம தோஷம் நிவர்த்தி ஆகுது. அதான் இங்கே தட்சிணாமூர்த்தி நின்ற கோலத்தில் இருக்கும். அந்த பூராட நட்சத்திரக்காரங்க அந்த நட்சத்திரத்துக்கு அன்றைக்கி இங்கே வந்துட்டு போனாங்கன்னா அவங்களோட எந்த தோஷமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து சுக்கிரனுக்கு வக்கர சுக்கிர தோஷம் நிவர்த்தி ஸ்தலம். ஜாதகத்தில் வந்து சுக்கிர பகவானுக்கு நீச்சம் அடைஞ்சதுனால வக்கர சுக்கிர தோஷத்தில் சுக்கிர பகவானுக்கே இருந்ததுனால தனியாக சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிரவாரத்தை அவரோட வாரத்தில் வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி நவகிரகத்தில் பூஜை பண்ணிதால் சுக்கிர தோஷம் நிவர்த்தி ஆகும். சுக்கிர தோஷங்களில் வக்கர சுக்கிர தோஷம் திருமணம், உத்தியோகம், தொழில், தாரதோஷம், நீச்ச தோஷம், அந்நிய தோஷம், விடப்பட்ட தோஷம், புத்திர பாக்கியம், பிணி தோஷம், வீடு அனுகிரகம், கல்வி அபிவிருத்தி, மெட்டல் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் சுக்கிர பகவானுக்கே நிவர்த்தியான ஸ்தலம் இது. வெள்ளிக்கிழமை தோறும் இங்கே பூஜை பரிகாரமானது காத்தால 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளாக அபிஷேக பரிகாரம் ஒரு அபிஷேக பரிகாரம் நடைபெறும். மதியம் 12:01 ஒரு சுக்கிர பூஜை பரிகார பூஜை நடைபெறும். சுக்கிரனால் எந்த தடையாக இருந்தாலும் இங்கே வந்துட்டு போனோம்னா அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி சுக்கிரனோட பலனை பெற்று சுக்கிர தோஷத்தை விலகலாம். இந்த கோயில் கட்டப்பட்டு ராஜாதித்தன் இந்த கோயிலை கட்டுறார். ராஜாதித்தன்னா ராஜராஜனுக்கு 3வது தாத்தாக இந்த கோயிலை கட்டி முடித்து சுவாமி வந்து எப்படி 4000 வருஷத்துக்கு மின்பட்ட ஆலயம். சுவாமி வந்து மெயினாக ஸ்வயம்பு மூர்த்தி 4 யுகமாக இங்கே சுவாமி இருக்கார். திருநாவலூருக்கு வந்தீங்கன்னா எந்த தடையாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும், எந்த தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். திரு என்ற ஊருக்கு போனால் திருப்பத்தோட செல்வம். அதுமாரி திருநாவலூருக்கு வந்தீங்கன்னா உங்கள் எந்த பலம் இருந்தாலும் கடைச்சி இந்த தோஷத்தை நீங்கள் பரிகார ஸ்தலம் பூராட நட்சத்திரத்துக்கும் வரலாம். சுக்கிர தோஷத்துக்கு இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா தோஷங்கள் விலகி எந்த தடையாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். பார்வதி பதஜே அரகர மகாதேவா. தன்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆலில் போடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் மற்றும் சுற்றுலாத்தலங்கள் நம்ம சேனலில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.